ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி ரொம்ப விலை மலிவாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, தக்காளி ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி தக்காளி தொக்கு மாதிரி, அது அப்படின்னா ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் தான் நாங்கள் தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். இட்லி, சப்பாத்தி, சுடுசாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 கிலோ தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் எண்ணெய் காஞ்சோன்னையும் நம்ம 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் வரமிளகாய் நான் ஒரு 10 ஆட் பண்ணிக்கிட்டேன். வரமிளகாய் நான் யூஸ் பண்ணுறது நல்லா காரம். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா 15 கூட ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய். நான் 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் வெங்காயம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிறது ஊறுகாய் மாதிரி கெட்டு போகாதது. இப்போ இது கெடவும் கெடாது. நீங்கள் 1 மாதம் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுருந்தீங்கன்னா 15 நாள் வரைக்கும், 15-20 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஈரக்கைப்படாமல் எடுத்து நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரமிளகாய் 10 ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம். 2 கிலோ தக்காளியும் அந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம். ஈரப்படாமல் நீங்கள் ஊறுகாய் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 2 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். 2 கிலோ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு ஆட் பண்ணுங்கள், கல் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எண்ணெயில் கரையாது. நீங்கள் தூள் உப்பை ஆட் பண்ணிக்கங்க. ஒவ்வொன்று தூள் உப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் இருக்கும். நீங்கள் தூள் உப்பை ஆட் பண்ணிக்கங்க, கல் உப்பு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் 10 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கங்க. குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்ப நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வேணும், நல்லா காரமாக வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த உப்பு, காரம், எண்ணெய், தக்காளியோட அந்த தண்ணி எல்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிளாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நான் எப்போ லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேனோ அப்போ வச்சா போதும். இப்போ அது தக்காளி நல்லா தண்ணி விட்டு பிரிஞ்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வர தளன்னு கொதிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மூடி வைக்கக்கூடாது, திறந்தே தான் வச்சு செய்யணும். ஏன்னா மூடி வச்சா தண்ணி விடும். தண்ணி விட்டோம்னா நமக்கு தக்காளி தொக்கு கெட்டு போயிடும். நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தான் தொக்கு செய்கிறோம். தக்காளி இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு. ஸோ நம்ம மூடியே வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி பூரா பிரிஞ்சு தளன்னு கொதிக்குது. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, கிளறி விடுங்க. இப்போ தக்காளி 40% வெந்து தண்ணி விடுற இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நீ நல்லா கிளறி விடுறது தான் நம்ம வேலையே. அந்த பதத்துக்கு வந்துடணும், அடி பிடிக்கக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு மேலே தெரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிற வரைக்கும் அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸ்லோலையே வச்சுருந்தாலும் 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம கிளறி விடுக்கணும். கிளறி விடணும். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கிளறி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் சுண்டி வற்றி போய் எந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டு நமக்கு எப்படி ஊறுகாய் பதத்துக்கு வந்திருக்குது. நல்லா அடி பிடிக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, அடி பிடிச்சிருக்கு. ஸோ
இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். நல்லா எல்லாம் சுருள வதங்கி 2 கிலோ தக்காளியே உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். 1/2 கிலோ தான் வரும். 2 கிலோ தக்காளி வறுத்திங்கன்னா 1/4 கிலோ தொக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 1/4 கிலோ கொஞ்சம் மேலே கிடைக்கும். கொஞ்சம் போட்டாவே போதும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் 1 வட்டல் சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூனில் வந்து ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தொக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.